ரொம்ப நல்லா இருக்கு படம். எனக்கு அப்படியே இன்னும் அதுலேருந்து வெளியில் வர முடியல. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அந்தளவுக்கு லைக் எமோஷ்னலாக ஒருத்தங்க ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலரால் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து நிஜமாவே ஏன்னா கூட இருந்து இவர் கூட நடிச்சிருக்கேன்னா கூட இருந்து பார்த்ததுல எனக்கு இவரை இப்படி இப்படி பார்த்தது இல்லை நான். ஸோ அப்படி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக பேச முடியல. பட் ஓவரால் டீம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நல்ல எமோஷ்னலான படத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இவரை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வெளியில் நீங்கள் நிறைய கொண்டு வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் மச்சா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பப்பு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவங்களுக்காக தான் மூவி பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க ஹீரோவா. வேற லெவல் செம்மையாக இருக்குது. யூனிக்காக பண்ணியிருக்காங்க. லவ் கண்டென்ட் வந்து இப்போ நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசுகிறேன். ஓகே. பப்பு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ ஹீரோவா ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்காரு. ஸோ ஆங்கரா நம்ம விஜய் டிவியில் நிறையா ஷோஸ் பார்த்துருப்போம். ஸோ யூனிக்காக இப்போ வந்து லவ் கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன லவ் கான்செப்ட் எடுத்தாலுமே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டோரியை சொல்ல முடியாது. நேரில் வந்து நீங்கள் ஷோ பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மச்சா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மேலும் மேலும் வளர்ந்து வரணும். இன்னும் நிறைய மூவி பண்ணோம். எப்படி சொல்கிறது, அப்படியே சிரிப்பாவே பார்த்துட்டு எமோஷ்னலா பார்க்கும்போது கண்ட்ரோல்டே இல்லை. பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்கான். சூப்பர் வச்சா. இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே பை. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது வாழ்க்கையில் செகண்ட் ஸ்டெப், அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்லேருந்து நெக்ஸ்ட் மார்கன் மூவி நான் நடித்தேன். அது மாதிரி அரவிந்த்ராஜ் ப்ரோ யூடியூப்பில் நிறையா சீரீஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க டேரக்டர் தான் இப்போ வந்து இந்த மூவி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறையா யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மர். ஸோ அவங்களுக்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ பப்பு ப்ரோவுக்குமே ஒரு விஜேவாக இருந்து இப்போது அவர் வந்து ஒரு கதாநாயகனாக ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. ஸோ எனக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் என்னோடய நண்பர்களுக்கு அது நடக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு எமோஷனல் ஸ்பீச்சாக தான் இருக்குது. ஒரு ஃபார்மலான ஸ்பீச்சாக எனக்கு தெரில என்னை பொறுத்த மட்டுக்கும். அண்ட் பப்பு பாராட்டுறதுக்கு முன்னாடி இவங்களையும் நான் பாராட்டணும். ஏன்னா கண் சிமிட்டாமல் அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸில் இவ்வளோ நேரம் சிரிக்க வச்ச ஒரு பர்சன் நம்மளை அப்படியே உருக்கமாக்கிட்டாரு. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பப்பு ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ. திருப்பி சொல்றேன் நினைக்காதீங்க. இல்ல ப்ரோ. தேங்க்யூ. ஓகே. உங்களுக்கும் நிறைய தூரம் நீங்க போகணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வாழ்த்துக்கள். டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அரவிந்த்ராஜ் ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஆக்டிங் ஆக்சுவலாக இவர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ரோல் விஜே அப்படி இருந்து இவரை கதாநாயகனாக பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை மற்றபடி ஆடியன்ஸாவோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. இன்னைக்கு முன்னேறும் வளர வாழ்த்துக்கள். படம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு இந்த லைஃப்க்கு. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க பார்க்கும்போது ஆக்சுவலாக மோஸ்ட்லி லவ்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு டாலாக மெயின்டைன் பண்ணுறது, எதுவும் பேசாமல் கன்சிமிட்டாமல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளாலே அப்படி உட்கார முடியாது. ஸோ அப்படி நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓவராலாக இந்த படத்தை வந்து தேட்டரில் எல்லோரும் பார்த்து ரிவ்யூ கொடுத்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ அண்ணா, சூப்பராக இருக்கு மூவி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் வித் காமெடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ணாவும் சரி, ஆல்மோஸ்ட் அக்காவும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் அதுவும் வந்து லவ் கான்செப்ட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய 2K கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் லவ்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு.
நான் 2K. 26 kid. ஐயோ நான் 2K 2K11. 2K11. நைஸ்மா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சூப்பர் அண்ணா. ஆல் தி பெஸ்ட். அப்ப 16 வரைக்கும் தான் ஆகுது. ஷூட்டிங். 14 சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் டு த டீம். எனக்கு தெரிஞ்சு பப்பு வந்து நிறைய காமெடி பண்ணிட்டு நிறைய வந்துட்டு விஜய்வா அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் எல்லாரையும் சந்தோஷமாக சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எமோஷ்னலாக எல்லாரையுமே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மூவியில். அது செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லைக் இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தேட்டரில் நிறைய சப்போர்ட் ஆகி இன்னும் பெரிய அளவில் ரீச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது கிடைக்கல. ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அனுப்புமா யூ ரியலி ஆக்டர் சூப்பர் சீரியஸ்லி. அந்த கண்ணி மேய்க்காமல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ், அம்மா கேரக்டர் இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ப்ரொடக்ஷன் டீம்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். So I'm so happy and congratulations once again. ஆக்சுவலி பிக்மேலியன் ஒரு நாடகம் இருக்கு. அது கிரீக் மைத்தாலஜி. பர்னார்ட் ஷான்ட்டு ஒரு இங்கிலீஷ் ரைட்டரு, அவங்க ஒரு ஃபேமஸ் பிளே எழுதிட்டாரு. அதில் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டாச்சுவை லவ் பண்ணுறாரு. இந்த நாடகம் எழுதி 200 years ஆச்சு. ராதா மோகன்ட்டு ஒரு டைரக்டரு, அவர் ஒரு படம் பண்ணார், எனக்கு பேர் தெரியல, 1 year ஆச்சு. அதில் ராதா மோகன் போய் ஒரு மேனிக்வின், ஒரு கடையில் பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மையை லவ் பண்ணுறாரு. இவங்க அந்த கடைக்குள்ளே நைட் போன உடனே அந்த பொம்மைக்கு உயிர் வந்துடும் அந்த மாதிரி இது. பட் இந்த படம் பார்த்தேன், இன்ட்ரோவில் இருக்கும், எனக்கு கனெக்ட் ஆகலை. இன்ட்ரோல் மேலே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அந்த பொண்ணு கடைசியில் எவ்வளோ அன்செல்ஃபிஷாக இருக்கிறான். நீ என்னை தொந்தரவு பண்ணால் கூட, எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தா கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு எவ்வளோ ஆனால் ஹர்ட் பண்ணும். ஸோ அதுதான் உண்மையான லவ். ரொம்ப 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. எனக்கு இன்ட்ரோல் மேலே ரொம்ப பிடிச்சிது. பட் அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தை பொம்மையாக கொண்டு வர்றாரு. அதுதான் கனெக்ஷன். படம் நல்லா இருக்கு. ப்ளீஸ் எல்லாம் பாருங்க. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டீம். ஸோ நான் இந்த மூவி பார்த்தோன்னே வந்து ஃபைனல் ஒன் வந்து ரொம்பவே நல்லாவே கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டாலி மாதிரி ஹீரோயின் வந்து அப்படியே இருந்தாங்க, எப்படி தான் பிளிங்க் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ காமெடி வைஸும் ஆகட்டும் சரி. ஆக்சுவலி வந்து விஜய் சார் இவங்களை வந்து ஒரு காமெடியாவோ விஜயாவோ பண்ணி பார்த்துருப்போம். ஸோ லவ்லி வந்து டக்குன்னு வந்து அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த படத்துக்கு வந்து ஒரு வெள்ளாந்தியான ஒரு முகம் தேவை. அந்த வெள்ளாந்தியான முகம் உங்களுக்கு இருந்தது, அதனால இந்த படம் வெற்றி ஆகும். இந்த சிறை படத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், வெற்றி அடைவீங்க. முக்கியமாக டைரக்டர் வந்து என்னோட படத்தை திருடி இருக்காரு. கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிருக்காரு. இல்லை என் படம்னு சொல்ல முடியாது, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். தயவு செஞ்சு வந்து எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து ஒரு பெண் ஆண் மீது வைக்கும் காதலை விட ஒரு ஆண் பெண் மீது வைக்கும் காதலுக்கே உணர்வுகள் அதிகம் என்பதை இந்த படத்தின் மூலமாக பப்பான காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு காலகட்டத்தில் காதல் எவ்வளோ பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படியே தான் காதலில் எல்லாருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒழிய யாருமே நேரில் லவ் பண்ணுறது கிடையாது. சார், இது வரைக்கும் இந்த 7 வயசு குழந்தைய யாருமே பார்க்கல. ஸோ இந்த பாப்பா தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த படத்துடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா குறைய ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே கண் சிமிட்டாமல் அப்படியே நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு திரைப்பட வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை. பாப்பா நன்றி தங்கம். ஸோ அதை தாண்டி மீடியா சகோதரிகள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் டீமோட அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க.
இந்த தருவாயில் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு அப்பா மாதிரி இந்த டீமை வந்து லீட் பண்ண ப்ரொடியூசர் சார் ஆர்.எம். ஜெயராமச்சந்திரன் என்னோட அப்பா. நான் இணை தயாரிப்பாளர் தான். அவருக்கு இந்த தருவாயில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி ஒரு கருவுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை வந்து ஒரு அம்மா. அந்த இடத்துல அரவிந்த்ராஜ் வந்து ஒரு அம்மா மாதிரி, எங்கள் டைரக்டர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் பார்ட் ஆஃப் அஸ். ஸோ அவங்கள தாண்டி இந்த குடும்பன்ற இடத்துல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என்னுடைய ஹீரோ சார் எப்பயுமே வந்து நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பப்பு சார், ஹார்ட் டு யூ. அண்ட் ஹீரோயின் மேம், அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக நடித்தாங்க. அதை தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நடித்த KP.Y. ராஜவேலு சார், கீர்த்தனா சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம், ராஜாமணி சார், ஆஷா மேடம், தாரா மேடம், எல்லாரையுமே சொல்லலாம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த தம்பி திருமலைராஜ் அவர்களுக்கும், என்னோட சார்ந்த என்னுடைய மூர்த்தி, பாலா, கிஷோர், அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இவங்க பேர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார், எல்லாரும் ஹீரோயினோட முடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் நான் சொல்லிடுறேன். கிஷோர், பெருமாள், இந்த மாதிரி எங்கள் டீமில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் சார். படத்தை சும்மா ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாரும் படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் என்னன்னு சொல்லலை. ஒரு 90s பையனுக்கும் ஒரு 2K பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு வார். இந்த கோல்டு வார் எந்த அளவுக்கு சில பேருக்கு காதல் வந்து பலிக்கும், சில பேருக்கு வலிக்கும். இங்கே இந்த இடத்துல காதல் பலிச்சிருக்கா நீங்களே போய் பாருங்க. அண்ட் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த தருவாய் ஏற்படுத்தி கொடுத்த என்னை வந்து திரைப்படத்துறைக்கு அறிமுகம் செய்த அன்பு சகோதரர் திரு காந்தி மணிவாசகம் அவர்களுக்கும், அண்ணன் குமார் அவர்களுக்கும், சார் எங்கள் ஆக்டர் வீரா சார், அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய பில்லர்னு சொல்லலாம். உங்கள் எல்லாரையும் அறிமுகம் பண்ணி நல்ல நல்ல திரைப்படங்களை சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு அருமையான சகோதரர் ஒருத்தர் கேட்டார், உங்களை மாதிரி மீடியா சகோதரர், ஏன் வந்து செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க அப்படின்னு. செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க, அதாவது பெய்டு ப்ரொமோஷனே கிடையாது சார். ப்ரொமோஷனுங்கிறது என்னன்னா, இப்போ எங்களை மாதிரி சாதாரண மக்கள் படம் எடுத்து வச்சிருக்கோம்னா எங்களால் எல்லா மீடியாஸையும் அப்ரோச் பண்ண முடியாது. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலா, ஒத்த பைசா கூட வாங்காம நான் இருக்கேன் சார்னு வந்து சொன்னதுதான் எங்க ஆக்டர் வீரா சார். அவருக்கு எங்க மைடியர் டாலி சினிமா சார்பாகவும் எங்களுடைய சிம்மமூர்த்தி சினிமா சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் மேடம் நமிதா மேடம் ரொம்ப ஹம்புலா வந்து ப்ரமோஷன்ஸ்ல எல்லாத்தையும் நாங்கள் சொல்லும்போது, மேடம் உங்களை மாதிரி ஒரு ஸ்டார் எங்கள் படத்துக்கு வருவீங்களான்னு போது நல்ல கதைகளை எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. சின்ன சிவகார்த்திகேயன் சார் வந்து நம்ம பப்பு சார், அவரு இந்த சிஎஸ்கேவே கொஞ்சம் ஆதரிங்க. படம் ஃபுல்லா அவர் அடிச்ச பால் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, பவுண்டரியை தாண்டி போல சார், ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அண்ட் சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. உண்மையை கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி தான் அவங்க அனுப்பவா மேடம். அவ்வளோ அருமையாக கோஆப்ரேட் பண்ணி ஷூட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே நல்லா பண்ணாங்க. எல்லாருக்குமே இந்த கம்ப்ளீட் டீமுக்கும் எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வரக்கூடிய 20ஆம் தேதி பிப்ரவரி இது நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை திரையரங்குகளுமே வருது. ஸோ நீங்கள் உங்களுடைய பேராதரவை கொடுத்து எங்களை மாதிரி சின்ன படங்களையும் நீங்கள் வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட தமிழ் மக்களாகிய உங்கள்கிட்ட நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம். நீங்களே எழுதுங்க. யூ ஆர் அவர் ஜட்ஜஸ், யூ மேக் தி ஜட்ஜ்மெண்ட். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம், இது என்னோட முதல் ப்ரெஸ் மீட்டு. ஸோ வந்து கதையை பற்றி சின்னதாக சொல்லணும்னா, நான் யூடியூப்லேருந்து வந்தேன். யூடியூப்பில் ஒரு 70+ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் சொல்லி அடிச்சிட்டு இருப்போம், தமிழ்லேயே கதை சொல்லணும்னு சொல்லி. அதே தான் நாங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மைடியர் டாலி அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்னு சொல்லி கண்டிப்பாக February 20 தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒரே ஒரு மென்ஷன் மட்டும் நான் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்தை முடியக்குள்ள அரவிந்த்ராஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி போட்டிருப்பேன், ஃபிலிம் பைன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி சும்மா ஒரு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ரெகனைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எடிட்டர் சித்தார்த். ஸோ அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். இந்த ஃபிலிம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஜெகதீஷ் சார். ஸோ அவரை என்றைக்குமே மறக்கவே கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் கிஷோர், போஸ்டர் டிசைனர் ரமேஷ், அதுக்கப்புறம் வந்து பாலாஜி, கே சேகர், சினிமாட்டோகிராஃபர் டோம்னிக், ஹரி. ஸோ இதுமாரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால தான் இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்க முடிஞ்சிச்சு. யார் பேர்னாச்சும் சொல்லாமல் விட்டா மன்னிச்சிருங்க. அதை தாண்டி வந்து இந்த பிரதர் ஃப்ரம் அனதர் மதர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் பப்பு ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சாங்க. நான் நேராக கதை எடுத்துகிட்டு ஓடினது வந்து சார்கிட்ட மட்டும்தான். போயிட்டு ஒரு நாள் போய் லைன் சொன்னேன். லைன் நல்லா இருக்குடான்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாரத்தில் நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து 2வது நாளே வந்து க்ரீன் பார்க்கில் கூப்பிட்டாங்க. ஸோ கதை கேட்டாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அனுபவா மேடம்.
ஸோ அவங்க வந்து நான் ஷாலினி ஸ்டோர்ஸ்னு சொல்லி யூடியூப் சேனல் பண்ணக்குள்ள அவங்க அதில் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஆகி ஸோ அது ப்ரொஃபஷனுக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தில் அவங்க ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் நிறைய பேர் அதான் இது யார் எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரீவ்னு சொல்கிறதுக்கு பதில் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டீமாக சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ அதோட ஒரு பெரிய விஷயம் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறது, இங்கே வந்து அவர் சொன்னார் மதர் ஆஃப் சினிமான்னு சொல்லி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னார். ஸோ அதுக்கு மேலே என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லி நான் அப்பலேருந்து தேடிட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் காட் ஆஃப் சினிமா, ரைட். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ காட் ஆஃப் சினிமான்னு சொல்லுவாங்க. இந்த படத்துடைய காட் ஆஃப் சினிமா அப்படின்னு தான் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ வந்து ஜெயராம சந்தர் சார். ஸோ அவங்களுக்கு வயசு வந்து 87. ஸோ அவங்க தான் இந்த கதைக்கு முதல் ரசிகர். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தமூர்த்தி சார், சிவராமகிருஷ்ணன் சார். ஸோ இவங்க தூக்கிட்டு வந்தது தான் எங்களை இவ்வளோ தூரமும். நாங்கள் வந்து இவங்களை எதுக்கு எங்களால் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் உங்களால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறது, இவங்களுடைய ப்ரொமோஷனே வந்து அதாவது சின்ன படம் ஓடாதா எவன்டா சொன்னான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன். ஸோ தெருவாக வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இது எந்த சினிமாக்காச்சும் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி என்ன அனுபவத்தில் எனக்கு தெரியல. இந்த வடபழனியிலிருந்து நான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு தேடி சுற்றணுமோ அங்கே எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த அப்ரோச், அதாவது ஒரு சின்ன படத்தால் ஒரு பெரிய செலிபிரிட்டியை கூப்பிட்டு வர முடியாது. இதெல்லாமே வந்து டெம்ப்ளேட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன படங்களோட கஷ்டம் சொல்லி. அதை எந்த வகையில் உடைக்க முடியுமோ அந்த வகையில் உடைச்சிருக்காங்க சார். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெருமுனை பிரச்சாரமும் துண்டு பிரச்சாரமும் அரசியலில் ஒரு பெரிய நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ சினிமா துறையிலே அந்த துண்டு பிரச்சார நிகழ்வு ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து எங்கள் அப்பா வந்திருக்காரு, ரொம்ப இதுவாக நிற்கிறாரு. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற என் ஒய்ஃப் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சார் அதிகமாக டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கலே சொன்னாங்க கம்மியாக பேசுங்கன்னு சொல்லி, சாரி. ஸோ இவங்க தான் எங்கள் அப்பா, என் ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பெரிய சப்போர்ட்டால் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். கண்டிப்பாக வந்து February 20 தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லா படத்துலையும் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். இந்த படம் அங்கே இருக்கே, இந்த படம் இங்கே இருக்கே, இது மாதிரி இருக்கே, அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு 10 பேர்கிட்ட கதை சொன்னேன். அந்த 10 பேர் ஒரு குறைஞ்சது ஒரு 1000 படம் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், இந்த கரு நான் எந்த படத்துலையும் பார்க்கல, இந்த ஒன்லைன் வந்து நான் எந்த படத்துலையும் பார்த்துடல அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ ஒரு 99% இந்த ஒன்லைன் வந்து எந்த படத்துலையும் வந்திருக்காதுன்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பாக வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் கும்பிட்ற கடவுளுக்கு நன்றி. அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன், இந்த படத்தை பற்றி இது அதுன்னு சொல்கிறது முன்னாடி. ஸோ இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து அரவிந்த்ன்ற ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து கதை சொன்னது. ஸோ அரவிந்த் நன்றிப்பா, நன்றி. அண்ட் இந்த படம் வந்து முக்கியமாக ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் ஜெகதீஷ் சார். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி. ஸோ என் கூட நடித்த அனுபமா ஆகட்டும், என்னோட கேரக்டர் அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், அவங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர், யாரெல்லாம் மிஸ் பண்ணுறேன் எல்லாருக்குமே வந்து நன்றி. அண்ட் ராஜவேலு இங்கே அவரால் வர முடியல, அடுத்த படம் ஷூட்டில் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். நன்றியை தாண்டி கடமைப்பட்டது யார் அப்படின்னா, நம்ம ஒரு படம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டம்னா அந்த படத்தை வெளியே கொண்டு போய் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அதை விட ஒரு பெரிய கஷ்டமாகும். படத்தோட பட்ஜெட்டை விட படத்தோட ப்ரமோஷன் பட்ஜெட் பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நீங்கள் எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஸ்ரீலங்கா வரைக்கும் அது ஒரு வேர்ல்டு வைட் படமாக கொடுத்தது எங்களுடைய சிவா சார். நான் லைஃப்பில் சிலரை நான் வந்து மறக்கவே மாட்டேன், தனுஷ் சார் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நான் எப்போயுமே நான் மறக்கவே மாட்டேன். ஸோ கடவுள் கொடுத்த ஒரு வரம்ல நீங்களும் ஒரு வரம். ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் ப்ரெசன்ட் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ நல்ல படத்தை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறது மக்களாக எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிவ்யூவராக இருக்கிறவங்க மீடியா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் படம் நல்ல படம் நானே சொல்கிறது வந்து தப்பு. பட் அதை தாண்டி நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் எங்கள் படம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண வீரா ப்ரோ ஆகட்டும், ஸோ நமிதா மேம் ஆகட்டும், ஸோ அவங்களுடைய டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச்.